ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டெய்லி என்ன லஞ்ச் செஞ்சு கொடுக்கன்னு குழப்பமா? ஒரு நாள் சொரக்காயை வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு சொரக்காய் கிரேவியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முருங்கைக்காயை வச்சு முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சொரக்காய் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட ஒரு 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட ஒரு சொரக்காயை வாஷ் பண்ணி தோலை சீவிட்டு இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கிறேன். சொரக்காய் ஒரு 50% வெந்ததும் இதோட ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வைக்கிறேன். தக்காளி நல்லா மசியணும், அதனால் மூடி போட்டு வேக வைக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு சொரக்காயும் நல்லா வெந்துட்டு இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த இந்த பவுடரை வேக வச்சுருக்கிற சொரக்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தேவையானதை சேர்த்துக்கணும். நல்லா கொதித்து இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் சொரக்காய் கிரேவியை மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதோட முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு தேங்காய் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த இந்த தேங்காயை முருங்கைக்காய் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்ததும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் தேங்காயும் முருங்கைக்காயும் நல்லா சேரும், காஞ்ச மிளகாயோட பச்சை வாசனமும் போயிடும். ஒரு